ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு தனுசு ராசியில பிறந்து 12 லக்னங்கள்ல எந்த ஒரு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் நடக்கிற தசாபுக்திகள் யோகத்தை தருமா அவயோகத்தை தருமா, எந்த தசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் தரும், எந்த தசை உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரும், எந்த தசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், எந்த தசை உங்களுக்கு கஷ்டத்தை தரும், எந்த தசை உங்களுக்கு வாழ்க்கையில வரவே கூடாது மிகப்பெரிய கஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். கிரகங்கள்ல 2 அணி இருக்கு. ஒன்று குரு அணி, இன்னொன்று சுக்கிர அணி. சுக்கிர அணி லக்னங்களுக்கு குரு அணி கிரகங்கள் யோகத்தை தராது. குரு அணி லக்னங்களுக்கு சுக்கிர அணி கிரகங்கள் யோகத்தை தராது. ஆனாலும் அதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்கு, சில ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்கு. என்னதான் அவயோக கிரகங்களா இருந்தாலும் அவங்க ஆதிபத்திய பலன்களை கொடுத்துதான் ஆகணும். இப்போ உங்களுக்கு நடக்கிற தசை யோக தசையா அவயோக தசையா, உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை அந்த தசை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். தனுசு ராசியில பிறந்தவங்க மூல நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க, பூராடம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க, உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். நாம பிறக்கிற ராசியை பொறுத்துதான் தசாபுக்தியோட வரிசைகள் ஆரம்பமாகும். ஆனா லக்னத்தை பொறுத்துதான் தசாபுக்திகள் செயல்படும். இப்போ நீங்க தனுசு ராசியில பிறந்தீங்கன்னா முதல் தசை கேது தசையா இருக்கும். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை கேது தசை வரும். பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை சுக்கிர தசை வரும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டும்தான் தனுசு ராசியில இருக்கு. 2, 3, 4ஆம் பாதங்கள் மகர ராசியில இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க தனுசு ராசியா இருப்பீங்க. அவங்களுக்கு சூரிய தசை முதல் தசையா இருக்கும். இவங்களுடைய தசா வரிசைகள் எப்படி இருக்கும்னா, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, இப்படி தசாபுக்தி வரிசைகள் அமைஞ்சிருக்கும். இந்த தசைகள் உங்களுக்கு எந்த வயதுல வரும், அது உங்களுக்கு யோகத்தை தருமா அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் அமையும். நீங்க தனுசு ராசியில பிறந்து மேச லக்னமா இருந்தா முதல்ல வர கேது தசை உங்களுக்கு யோக தசையா அமையும். கேது தசை 7 வருடங்கள் நடக்கும். 7 வருடங்களும் உங்களுக்கு யோக தசை தான். அடுத்து வர சுக்கிர தசை உங்களுக்கு மேச லக்னத்துக்கு அவ்வளவு ஒரு யோகம் இல்லாத ஒரு அவயோக தசை தான். ஆனாலும் சில ஆதிபத்திய விசேஷங்களை சுக்கிரன் கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்களுக்கு மிக முக்கியமான தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3 அமைப்புகளையும் கொடுக்க கடமைப்பட்டவரான 2ஆம் அதிபதியா அமைகிறாரு. அப்போ சுக்கிரன் அந்த அமைப்புகளை கொடுத்துதானே ஆகணும். அதுதானே வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கு. அதனால சுக்கிர தசை இந்த பலன்களை எல்லாம் மேச லக்னக்காரர்களுக்கு கொடுக்கும். ஆனா சுக்கிரன் ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். 2ஆம் இடத்துல ஆட்சியா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். அடுத்ததா சூரிய தசை. மேச லக்னத்துக்கு சூரிய தசை 5ஆம் அதிபதி தசை. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை, பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தசை, உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய தசை. நீங்க எதை தொட்டாலும் அது நன்மையில தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு தசை சூரிய தசை. சூரியன் அங்க கண்டிப்பா சுபத்துவமா இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கிற ஒரு தசை சூரிய தசை 6 வருடங்கள். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை 10 வருடங்கள். சந்திர தசை உங்களுக்கு 4ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு யோக தசை. வீட்டை கொடுக்கணும், வீடு கட்டுற யோகம், வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம், இதெல்லாம் சந்திரன் உங்களுக்கு கொடுப்பார். சந்திர தசை 10 வருடங்களும் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி தசை. லக்னாதிபதி தசை உங்களுக்கு யோக தசையா இருக்கும். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துற மாதிரி எல்லா காரியங்களும் நடைபெறும். கண்டிப்பா இது ஒரு சூப்பரான திசையா இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் சுபத்துவமா இருக்கும் பொழுது செவ்வாயோட தொழில்கள்ல உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும், பணம் வரும், தன லாபங்கள் வரும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கணும். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடங்கள்ல இருக்கும் பொழுது ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். குருவோடையும் சுக்கிரனோடையும் ராகு இணைஞ்சிருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய சுப பலன்களை, மிகப்பெரிய பதவிகளை, மிகப்பெரிய அதிகாரத்தை, மிகப்பெரிய தன லாபத்தை, மகாதன யோகத்தை எல்லாம் ராகு உங்களுக்கு தருவார். கோடீஸ்வர யோகத்தை எல்லாம் உங்களுக்கு ராகு உங்களுக்கு தருவார். அடுத்ததா குரு தசை. குரு தசை உங்களுக்கு யோக தசை. உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை, பாக்கியங்களை கொடுக்க போற தசை. உங்களுக்கு குரு தசை 16 வருடங்களும் சூப்பரா இருக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு அவயோக தசை தான். சனி சுபத்துவமா இருந்தா ஓரளவு நல்ல பலன்களை தருவார். 19 வருடங்கள் சனி தசை நடக்கும்.
சனி சனி தசையில ஒரு நடுத்தரமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை மேச லக்னத்துக்கு வரவே கூடாத தசை. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை. 6ஆம் அதிபதி தசை கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, கேவலம், அசிங்கம் இதையெல்லாம் தான் கொடுக்க கடமைப்பட்டவர். அதனால புதன் செவ்வாய்க்கு கடும் எதிரி. எதிரிகள் 6ஆம் அதிபதியா அமைஞ்சிட்டா மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுப்பாங்க. அந்த புதன் தசை 17 வருடங்களும் உங்களுக்கு எந்த நன்மைகளும் நடக்காது. எல்லாவற்றிலும் தடங்கள் தான் ஏற்படும். முன்னேற்றம்ங்கிறதே இருக்காது. உங்களுடைய லக்னாதிபதியோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி உங்களால அதை சமாளிக்க முடியுமா, சமாளிக்க முடியாதா அப்படிங்கிறது உங்களுடைய லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து அமையும். தனுசு ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர கேது தசை அவயோக தசை. அது அவ்வளவா நல்லா இருக்காது. அது ஒரு நடுத்தரமான பலன்களை தான் 7 வருடமும் கொடுக்கும். 2வது வர்றது சுக்கிரதசை. சுக்கிரதசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். 20 வருடங்கள் வரும். சுக்கிரதசை ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி தசை ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த 20 வருடங்களும் சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவீங்க. மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது, உங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அடுத்ததான் சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 4ஆம் அதிபதி தசை. 4ஆம் அதிபதி தசையில உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் ஏற்படும், வீடு கற்ற யோகம் ஏற்படும், வண்டி வாகனம் இவற்றால நன்மைகள் ஏற்படும். வண்டி வாகனம் இவற்றெல்லாம் வாங்குற யோகம் ஏற்படும். தாயாரால நன்மைகள் ஏற்படும், தாயார் நல்லா இருப்பாங்க. இவற்றுக்கெல்லாம் சூரியன் கண்டிப்பா சுபத்துவமா இருக்கணும். சூரியன் பாபத்துவமா இருந்தா மேற்சொன்ன அமைப்புகள் எல்லாமே கெட்டுடும். அடுத்ததான் சந்திரதசை. சந்திரதசை ரிஷப லக்னத்திற்கு மாரகாதிபதி தசை. சந்திர தசையில மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திரன் கொடுப்பாரு. அதுவும் சுபத்துவமா இருந்தா ஓரளவு சந்திர தசையில ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பாவத்துவமா இருந்தா கடும் கெடு பலன்களை சந்திரன் கொடுப்பாரு. அடுத்ததான் செவ்வாய் தசை. செவ்வாய் தசையும் உங்களுக்கு அவ்வளவு யோகம் இல்லாத தசை தான். ஒரு நடுத்தரமான பலன்கள் தான் செவ்வாய் தசையில அமையும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா குரு சுக்கிரனோட தொடர்புகள்ல இருக்கணும். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சுக்கிரனோட இணைவுல மட்டும் ரிஷப லக்னத்துக்கு இருந்தா போதும். குருவோட இணைவும் இருக்கலாம். ஏன்னா குரு உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அதனால உங்களுக்கு சில கடன்கள், பிரச்சனைகளை கொடுத்து உங்களுக்கு லாபத்தையும் வெற்றிகளையும் கொடுப்பார் உங்களுக்கு ராகு. அடுத்ததா குருதசை. குருதசை ரிஷப லக்னத்திற்கு ஆகாத தசை, 8ஆம் அதிபதி தசை. குருதசை மிகப்பெரிய கெடுதல்களை ரிஷப லக்னத்திற்கு கண்டிப்பா பண்ணும். அதனால குருதசை 16 வருடங்களும் ரிஷப லக்னத்துக்கு ஒரு அவயோக தசையா தான் செயல்படும். அடுத்ததா சனி தசை. சனி தசை ரிஷப லக்னத்துக்கு ராஜயோக அதிபதி தசை. 9, 10க்குரிய அற்புதமான தசை. சனி தசையில கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். சனி சுபத்துவமா குருவோடையும் சுக்கிரனோடையும் வளர்பிறை சந்திரனோடையும் இணைஞ்சு அல்லது இவங்களோட பார்வையிலையும் இருக்கும் பொழுது சனியோட தொழில்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார், மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார், உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்குவார் சனி உங்களை. அடுத்ததா புதன் தசை. புதன் தசையும் உங்களுக்கு சூப்பரான தசை. 2, 5 புதன் தசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், குழந்தைகளை கொடுக்கும், குடும்பத்தை கொடுக்கும், நல்ல குழந்தைகளை கொடுக்கும், குழந்தைகளால மகிழ்ச்சியை கொடுக்கும், குழந்தைகளால பெருமைகளை கொடுக்கும், குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் புதன் தசையில உங்களுக்கு நடக்கும். புதன் தசை 17 வருடங்களும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்ததா தனுசு ராசி மிதுன லக்னம். தனுசு ராசி மிதுன லக்னத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர கேது தசை அவ்வளோ யோகத்தை தராத ஒரு தசை. ஏன்னா கேது செவ்வாயை போல செயல்படுற கிரகம். செவ்வாய் புதனுக்கு கடும் எதிரி. அதனால கேது தசை யோகத்தை தராது. அடுத்ததா சுக்கிரதசை. சுக்கிரதசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்காரு. உங்களுக்கு சுக்கிரதசை 20 வருடங்களும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். யோக தசையா இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமா அது மாறும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை ஒரு மிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. 6 வருடம் நடக்கும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு தனாதிபதி தசை. உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய தசை. அது ஒரு அவயோக தசை தான். ஆனாலும் உங்களுக்கு நல்ல தனவரவை கொடுப்பார். சந்திரன் நல்ல ஒளித்தன்மையோட இருக்கும் பொழுது. அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை மிதுன லக்னத்துக்கு ஆகவே ஆகாத ஒரு தசை. செவ்வாய் தசை 7 வருடங்களும் மிதுன லக்னத்துக்கு எந்த ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்காது. கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம் இதைத்தான் கொடுக்கும். அதனால செவ்வாய் தசை மிதுன லக்னத்துக்கு 7 வருடமும்
அவயோக பலன்களை தான் கொடுக்கும். அடுத்ததா ராகு தசை. ராகு மேற்சொன்ன மாதிரி மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார். அந்த இடத்துல இருந்து குரு சுக்கிரனோட தொடர்புகள்ல இருக்கும் பொழுது இன்னும் நல்ல பலன்களை கொடுப்பார். சனி செவ்வாயோட தொடர்புகளை பெறவே கூடாது. இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால சனி செவ்வாயோட தொடர்பு கொண்ட ராகு தசையில மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். அடுத்ததா குரு தசை. குரு தசை மிதுன லக்னத்திற்கு பாதகாதிபதி தசையா செயல்படும். குரு உங்களுக்கு வலிமையா 7ஆம் இடத்திலேயே பாதக ஸ்தானத்திலேயே இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார். குரு பாதக ஸ்தானத்துல இல்லாம வேற இடத்துல இருக்கும் பொழுது குரு அல்லது வலிமை குறைஞ்சு இருக்கும்போது பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார். அதனால ஆனா குரு 2ஆம் இடத்துல உச்சமாகவும் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல தனித்து ஆட்சியா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சமயத்துல குரு தசையில பாதகங்கள் ஏற்படும். அடுத்ததா சனி தசை. சனி தசையில உங்களுக்கு பாதி நன்மை பாதி கெடுதல், பாதி நன்மை பாதி கெடுதல். சனி உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் வரார், 9ஆம் அதிபதியாகவும் வரார். உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்குற அமைப்புலையும் சனி இருக்கார். அதே சமயத்துல சில பிரச்சனைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலையும் சனி இருக்கார். ஆனாலும் புதனுக்கு சனி நண்பரா இருக்கிறதுனால, நண்பர் சில கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. புதன் தசையில உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயர்ற மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கிறது, திருமணம் ஆகிறது, தொழில் அமைக்கிறது, எதை தொட்டாலும் லாபங்கள் கிடைக்கிறது, வீடு வாகனம் இந்த விஷயத்துல நன்மைகள் கிடைக்கிறது, வீடு வாங்குற யோகம் கிடைக்கிறது, வாகனம் வாங்குற யோகம் கிடைக்கிறது. இதெல்லாம் புதன் தசையில உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். தனுசு ராசி, கடக லக்னம். கடக லக்னத்துக்கு முதல்ல வர கேது தசை ஒரு நல்ல யோகமான தசை. 7 வருடங்களும் கேது தசை அற்புதமா இருக்கும். அடுத்து வர சுக்கிர தசை ஒரு பாதகாதிபதி தசை, மிகப்பெரிய யோகங்களை எல்லாம் கொடுக்காது. ஆனாலும் சுக்கிரனுடைய காரகத்துவங்களான சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை சுக்கிரன் கொடுக்க கடமைப்பட்டவர். ஆனாலும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சுக்கிர தசையில எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு அற்புதமான தசை, 2ஆம் அதிபதி தசை, ரொம்ப சூப்பரா இருக்கும். சூரிய தசையில மிகப்பெரிய பணவரவை நீங்க எதிர்பார்க்கலாம். தன லாபத்தை கொடுப்பார் சூரியன். சூரியன் சுபத்துவமா இருந்தா சூப்பரா உங்களுக்கு அற்புதமான தன லாபத்தை கொடுப்பார். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. சந்திரன் மட்டும் இந்த இடத்துல 6ஆம் இடத்துல மறையிறார். 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரன் தான் இருக்கணும் கண்டிப்பா. இல்லைன்னா குருவோட பார்வையில இருக்கணும். இல்லைன்னா சுக்கிரனோட இணைவு, குருவோட பார்வை, குருவோட இணைவுல இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்திர தசை மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு நல்ல தொழில் அமையும், நல்ல தொழில் வளர்ச்சி அடையும், நல்ல தொழில் முன்னேற்றங்கள் அடையும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போற அந்த செவ்வாய் தசை 7 வருடமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்ததான் ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் இணைஞ்சிருந்தா, அல்லது இருவரின் பார்வையிலையும் இருந்தா, இல்ல குருவோட வீட்டுல சுக்கிரனோட இணைஞ்சு, சுக்கிரனோட வீட்டுல குருவோட இணைஞ்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்புகள்ல இருக்கும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார் ராகு. ராகு சனியோட மட்டும் இந்த இடத்துல சேரக்கூடாது. சனி கடகலக்னத்துக்கு மிக கொடும் பாவி. அதனால சனியோட சேர்ந்த ராகு மிகப்பெரிய கெடுதல்களை செய்வார். அடுத்ததா குரு தசை. குரு தசை கடகலக்னத்திற்கு 9ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி. குரு சந்திரனுக்கு நண்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியங்களை தான் அதிகமா தருவார். 6ஆம் இடத்திலேயே அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய கஷ்டங்களை குரு தரமாட்டார். அதனால குரு தசை உங்களுக்கு ஒரு யோகமான தசையாவே செயல்படும் 16 வருடங்களும். அடுத்ததா சனி தசை. சனி தசை கடகலக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை, 8ஆம் அதிபதி தசை. சனி சந்திரனுக்கு கடும் எதிரியா இருப்பார். அதனால ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்களோட தசை வரும் பொழுது அந்த ஒளி அமைப்பு ரொம்ப மங்கி போயிடும். உங்க மேல இருள் பரவனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் உங்களோட வாழ்க்கை. ஆனா சனி இதுல சுபத்துவமா இருக்கும் பொழுது, குருவோட சேர்ந்திருந்தாலோ சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலோ சந்திரனோட பார்வையிலோ சந்திரனோட இணைவிலோ இருக்கும் பொழுது ஓரளவு தப்பி பிழைக்கலாம் சனி தசையில. அடுத்ததா புதன் தசை. புதன் தசை ஒரு அவயோக தசை தான், யோக தசை இல்ல. ஒரு நடுத்தரமான பலன்களை 17 வருடமும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா தனுசு ராசி, சிம்ம லக்னம்.
சிம்ம லக்னத்துக்கு முதல்ல வர கேது தசை யோக தசை தான். அடுத்து வர சுக்கிர தசை 10ஆம் அதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை. மிகப்பெரிய சாதகங்களை எதிர்பார்க்க முடியாது, நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு நடுத்தரமான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இளமையில தான் சுக்கிர தசை வரும். பெரிய தொழில் அமைப்புகளை அந்த இளமை காலத்துல சுக்கிரனால ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. அதனால சுக்கிர தசை ஒரு நடுத்தரமான பலன்களை தான் சிம்ம லக்னத்துக்கு கொடுக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை லக்னாதிபதி தசை. ரொம்ப அற்புதமா இருக்கும். சூரியன் சுபத்துவமாக இருந்துட்டா சூரிய தசை உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இவற்றையெல்லாம் உயர்த்தி மிகப்பெரிய ஆளுமையை உண்டு பண்ணும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசையும் உங்களுக்கு யோக தசை தான். 10 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சந்திர தசை. சந்திரன் உங்களுக்கு 12ஆம் அதிபதியா இருக்கிறதுனால, சந்திரன் ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, வெளிநாட்டுக்கு படிக்க போறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு யோகமான தசை. 4ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்க போறவர், வீடு வாகனம் வாங்குற அமைப்பை எல்லாம் கொடுக்க போறவர். செவ்வாய் உங்களுக்கு ராஜயோக அதிபதியா அமைகிறார். செவ்வாய் தசை உங்களுக்கு 7 வருடமும் சூப்பரா இருக்கும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை ராகுவுக்கு உகந்த இடங்களான மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல மட்டும்தான் ராகு இயல்பான ஒரு நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர். மற்ற இடங்கள்லாம் ராகுக்கு உகந்த இடம் இல்லை. இந்த இடத்துல குருவோடவோ சுக்கிரனோடவோ இணைஞ்சு சந்திரனோடவோ இணைந்து இருக்கும் பொழுது ராகு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பார். சிம்ம லக்னத்துக்கு ராகு சனியோட மட்டும் இணைஞ்சிருக்கூடாது. சனியோட இணைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ராகு தசை மிகப்பெரிய கஷ்டங்களை சிம்ம லக்னத்துக்கு கொடுக்கும். பொதுவா சிம்ம லக்னத்துல சிம்ம ராசியில பிறந்தவங்க ஒரு அதிகார பதவியில் இருப்பாங்க, அதிகாரம் மிக்கவர்களா இருப்பாங்க. இந்த ராகு தசை சனியோட சேர்ந்து வரும் பொழுது, சனியோட சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய அதிகாரத்தை பறிக்கும், அவருடைய பதவியை பறிக்கும். அவர்களுடைய பதவியிலேயோ அதிகாரத்திலேயோ அவங்களுக்கு இழுக்கு நேரிடும். அடுத்ததா குருதசை. குருதசை உங்களுக்கு யோகமான தசை. குருதசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. ரொம்ப சூப்பரா இருக்கும். குருதசை 16 வருடங்களும் ஒரு பொற்காலமா இருக்கும். குருதசை உங்களுக்கு 8ஆம் அதிபதி தசையா இருந்தாலும் மிகப்பெரிய கெடுதல்கள் எல்லாம் குரு உங்களுக்கு பண்ண மாட்டார். குரு உங்களுடைய லக்னாதிபதிக்கு நண்பர். அடுத்ததா சனி தசை. சனி தசை சிம்ம லக்னத்துக்கு வரவே கூடாத தசை. கண்டிப்பா எந்த நிலைமையில, எவ்வளோ பெரிய நிலைமையில நீங்க இருந்தாலும் சனி தசை வரும்போது சறுக்கல்கள் ஏற்படும். சனி தசை 19 வருடங்கள் நடக்கும். 9 வருடங்கள் 6ஆம் ஆதிபத்தியத்தை அவர் செய்வார். அப்போ உங்களுக்கு நீங்க எந்த ஒரு பதவியில இருந்தாலும், எந்த ஒரு அந்தஸ்துல இருந்தாலும், அந்த 9 வருடங்களும் உங்களுடைய அந்தஸ்தோ பதவியோ எதுவுமே செல்லுபடி ஆகாத ஒரு சுச்சுவேஷனை சனி ஏற்படுத்துவார். மீதி 9 வருடங்கள் சனி நல்ல நிலைமையில சுபத்துவமா இருக்கும் பட்சத்துல ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்துவார். அடுத்ததா புதன். புதன் தசை உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, உங்களுடைய தனஸ்தானாதிபதி. புதன் தசையில ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். புதன் உச்சமா இருந்தாலோ உள்ள 12ஆம் இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு பண விஷயத்துல நல்ல விஷயம், நன்மைகள் நடக்கும். அடுத்ததா தனுசு ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர கேது தசை அவ்வளோ யோக தசை இல்லை. கண்டிப்பா 7 வருஷங்கள் நல்லா இருக்காது. அடுத்து வர சுக்கிர தசை சூப்பரா இருக்கும். 2 9ஆம் அதிபதி உங்களுக்கு மிகப்பெரிய தனலாபத்தை, பாக்கியங்களை கொடுக்குற தசை. உங்களுக்கு ராஜயோகாதிபதி தசைன்னு இதை சொல்லலாம். உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள், மிகப்பெரிய தனலாபங்கள், கோடீஸ்வர யோகம், மகாதன யோகம் இது எல்லாமே சுக்கிர தசையில உங்களுக்கு ஏற்படும். 20 ஆண்டு காலமும் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். சுக்கிரன் ஆனா நல்ல இடத்துல வலுவா இருக்கணும். அடுத்ததா சூரிய தசை. சூரியன் 12ஆம் அதிபதியா இருக்கிறதுனால சூரிய தசையில உங்களுக்கு வெளிநாடு போகிற யோகம் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். சூரிய தசை ஒரு அவயோக தசை தான். ஆனா 12ஆம் இடத்துல சூரியன் ஒரு சுபத்துவமா இருக்கும் பொழுது வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு 11ஆம் அதிபதி தசை. சந்திரன் இந்த இடத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. சந்திரன் உங்களுக்கு நல்ல, அதாவது ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தனலாபத்தை, உங்களுக்கு லாபத்தை, தொழில லாபத்தை, வேலையில லாபத்தை கொடுப்பாரு, வெற்றியை தருவார், இதெல்லாம் நடக்கும். ஆனா அது ஒரு அவயோக தசையா இருக்கிறதுனால ஒரு நடுத்தரமான பலன்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது. ஆனாலும் ஒரு நல்ல பலன்கள் இருக்கும், நடுத்தரமான பலன்கள் நடக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை கன்னி லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு தசை. கண்டிப்பா நல்லா இருக்காது. பல பிரச்சனைகள் ஏற்படும். எந்த ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படாது. எந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கும் செவ்வாய் உங்களுக்கு தடை பண்ணுவாரு. மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் செவ்வாயோட சேர்ற எந்த கிரகங்களும் நன்மையை தராது. செவ்வாய் வீட்டுல இருந்தாலும் சரி, செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது நன்மைகளை தராது.
அடுத்ததா ராகுதசை. ராகுதசை உங்களுக்கு ராகுக்கு உகந்த அந்த 5 இடங்கள்ல இருந்து குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்களை 18 வருடங்களுக்கும் தருவார். அடுத்ததா குருதசை. குருதசை உங்களுக்கு பாதகாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. குரு திசையில உங்களுக்கு வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் எல்லாம் ஏற்படும். ஆனாலும் குரு பாதகாதிபதி அதிக சுபத்துவமா ஆகக்கூடாது, உச்சமாகக்கூடாது. வலுவா 7ஆம் இடத்துல தனித்து வலுவா இருக்கக்கூடாது. பாதகத்தை செய்வார். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், கடன் நோய் எதிர்ப்புகளையும் கொடுப்பார். ஆனாலும் சனி உங்களோட நண்பரா இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை பெருமளவு கொடுப்பார், கடன் நோய் எதிர்ப்புகளையும் குறைந்த அளவுல கொடுப்பார். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் உயர்த்துற மாதிரி காரியங்கள் உங்களுக்கு அந்த 17 வருடங்களும் நடக்கும். உங்களுடைய அந்தஸ்து எல்லாம் உயரணும்னா உங்களுக்கு நிறைய பணம் வரணும், நீங்க நல்லவங்களா நடக்கணும், உங்களோட தொழில் விருத்தி அடையணும், எல்லா விதத்துலையும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அந்தஸ்து உயரும். அதனால புதன் தசை சூப்பரா இருக்க போது 17 வருடமும். தனுசு ராசி, துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர கேது தசை அவ்வளவு யோக தசை இல்லை. அடுத்து வர சுக்கிர தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதை எல்லாம் உயர்த்துற தசை சூப்பரா இருக்க போகுது 20 வருடங்களும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு பாதகாதிபதி தசை. ஓரளவு நன்மைகளை ஓரளவு லாபங்களையும் வெற்றிகளையும் உங்களுக்கு நடுத்தரமான பலன்களை சூரிய தசையில எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். ஏன்னா 10ஆம் அதிபதி தசை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்குரிய ஒரு தசை. சந்திர தசை இந்த இடத்துல தனுசு ராசியா இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குது, பாக்கியஸ்தானத்துல பார்க்குது. அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கறது தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பை உருவாக்குது. அதனால சந்திர தசை உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்க போகுது. தொழில்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு சந்திர தசையில கிடைக்கும். 10 வருடங்கள் சந்திர தசை நடக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு ஒரு அவயோக தசை தான் 7 வருடங்களும். ஆனா தனஸ்தானாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு தன வரவு அதிகமா இருக்கும். குருவோடைய சுக்கிரனோடைய சேர்ந்து செவ்வாய் இருக்கும்போது குருமங்கள யோகம், பிருகுமங்கள யோகம்னு சொல்லப்படுற மிகப்பெரிய யோகத்தை செவ்வாய் அடைஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபத்தை உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல தருவார். அடுத்ததா ராகுதசை. ராகுதசை மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல இருந்து குருவோடையும் சுக்கிரனோடையும் தொடர்புல இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். துலாம் லக்னத்துக்கு குருவோட ராகு இணையாம சுக்கிரனோட மட்டும் ராகு இணையிறது நல்லது. ஏன்னா துலாம் லக்னத்துக்கு குரு 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால 6ஆம் ஆதிபத்தியத்திற்குரிய பலனையும் ராகு சேர்த்து தருவார். அடுத்ததான் குரு தசை. குரு தசை உங்களுக்கு வரக்கூடாத ஒரு தசை. துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி தசை, அவயோக தசை, மிகப்பெரிய கடன் நோய் எதிர்ப்புகள் இது எல்லாமே கொடுப்பார் குரு தசையில். 16 வருடங்கள் குரு தசை நடக்கும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு ஒரு அற்புதமான தசை. 4ஆம் அதிபதி, 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் சனி அதிபதி. சனி தசை உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் இது எல்லாமே கொடுப்பாரு. அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. சனி சுபத்துவமா இருக்கும்போது சனியோட தொழில்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் கொடுப்பாரு. தொட்டதெல்லாம் துலங்குற அமைப்பை உங்களுக்கு கொடுப்பாரு. சனி தசை உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குற ஒரு தசையா இருக்கும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கிடைக்கும். அடுத்ததா தனுசு ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு முதல்ல வர கேது தசை உங்களுக்கு யோக தசை தான். அடுத்து வர சுக்கிர தசை உங்களுக்கு அவ்வளவு யோகம் இல்லாத ஒரு அவயோக தசை தான். 20 வருடங்கள் சுக்கிர தசையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எதுவுமே கிடைக்காது. ஒரு நடுத்தரமான பலன்கள் மட்டுமே சுக்கிர தசையில கிடைக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 10ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்குற ஒரு தசை. சூரியன் சுபத்துவமா திக்பலமா இருக்கும் பொழுது மிகப்பெரிய உங்களுக்கு தொழில் அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை. ரொம்ப அற்புதமா இருக்கும்போது 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய குடும்பம், தனம், வாக்கு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர் போகிற யோகம் ஏற்படும் கண்டிப்பா. அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. உங்களுடைய அந்தஸ்து, உங்களோட மதிப்பு, மரியாதை இது எல்லாம் உயர்த்த வேண்டிய ஒரு தசை.
சந்திர திசை 7 வருடங்களும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்ததா ராகு திசை. ராகு திசை கண்டிப்பா குரு, சுக்கிரனோட இணைவுல இருந்தா அதி அற்புதமான பலன்கள தரும். செவ்வாய், சனியோட சேரக்கூடாது. சனியோட சேரக்கூடாது இந்த இடத்துல. அடுத்ததா குரு தசை. குரு தசை உங்களுக்கு 2, 5க்குரிய அற்புதமான தசை உங்களுக்கு. குரு ஒரு நல்ல இடத்துல 2ஆம் இடத்துலயோ, 5ஆம் இடத்துலயோ இருந்துட்டா, உங்களுக்கு அந்த 16 வருடங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள செய்யும் அந்த குரு தசை. மிகப்பெரிய யோகங்கள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள், குழந்தைகளால நன்மைகள், குழந்தைகளால பெருமைகள், குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களோட கண்ணு முன்னால நடக்கும். குரு தசை 16 வருடங்களும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். அடுத்ததா சனி தசை. சனி தசை வந்து உங்களுக்கு ஒரு நடுத்தரமான பலன்கள கொடுக்கக்கூடிய ஒரு அவயோக தசை தான். நடுத்தரமான பலன்கள் சனி தசை 19 வருடங்களும் நடக்கும். ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்த எதிர்பார்க்க முடியாது. ஆனா வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி 4ஆம் அதிபதியா இருக்கிறதுனால. அடுத்ததா புதன். புதன் தசை உங்களுக்கு வரவே கூடாத தசை. விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை வரவே கூடாது. 8ஆம் அதிபதி தசை உங்களுக்கு. அதனால கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, கேவலம், அசிங்கம் இதை எல்லாத்தையுமே புதன் கொடுப்பாரு. எந்த முன்னேற்றங்களும் அந்த 17 வருடத்துல இருக்காது. உங்களுக்கு தேவையானது எதுவுமே கிடைக்காது. உங்களுடைய தேவைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம தடுப்பார் அந்த புதன் உங்களுக்கு. அடுத்ததா தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு முதல்ல வர கேது தசை யோக தசை தான். அடுத்து வர சுக்கிர தசை உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசை, யோக தசை இல்ல. சுக்கிர தசை 20 வருடங்களும் பல பிரச்சனைகளை கொடுக்கும். தனுசு லக்னத்துக்கு கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், எதிர்ப்பை கொடுக்கும். பல போராட்டங்களுக்கு இடையே தான் வாழ வேண்டியது இருக்கும் 20 வருடமும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை. வாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தசை. அப்பா வழியில நன்மைகள் கிடைக்கக்கூடிய தசை. அப்பா நல்லா இருப்பாரு. சூரியன் சுபத்துவமா இருந்தா உங்களுக்கு அதிக அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே கிடைக்கும். உங்களுக்கு அந்த வயதுல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே உங்களுக்கு சூரிய திசையில கண்டிப்பா. அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு 8ஆம் அதிபதி தசை தான். ஆனாலும் சந்திரன் உங்களுக்கு யோகமான கிரகம், நட்பு கிரகம். அதனால சந்திரன் 8ஆம் இடத்தோட நன்மையான அமைப்புகளை செய்வார். 8ஆம் இடத்தோட நன்மையான அமைப்புகள் என்னன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு போறது, உயரமான இடத்துல வேலை செய்யறது, இதெல்லாம் 8ஆம் இடத்தோட நல்ல அமைப்புகள். இதையெல்லாம் சந்திரன் உங்களுக்கு தருவார். சந்திரன் சுபத்துவமாகவும் ஒளி பொருந்திய தன்மையோடவும் இருக்கும் பட்சத்துல. அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை. 7 வருடங்களும் சூப்பரா இருக்கும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா குருவோட தொடர்புல இருக்கணும். சுக்கிரனோட தொடர்புல இருக்க வேண்டாம். குருவோட தொடர்புல இருக்கிற ராகு லக்னாதிபதி மாதிரியே செயல்பட்டு உங்களுக்கு குரு தசை போலவே நல்ல பலன் தருவார். அடுத்து வர குரு தசையும் உங்களுக்கு 16 வருடம் அற்புதமா இருக்கும். லக்னாதிபதி தசை. இந்த 35 வருடங்களும் உங்களுக்கு சேர்ந்து குருவோட சேர்ந்து இருந்தா ராகுவும் உங்களுக்கு சூப்பரா அதி அற்புதமான வாழ்க்கை செட்டில் ஆகிற, வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடையக்கூடிய தசைகளா இருக்கும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு அவ்வளவு யோகமான தசை இல்லை. சனி தசை 2, 3ஆம் அதிபதி. 2ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருக்கலாம் சனி. 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பத்தை கெடுப்பாரு, ஆயுளையும் கெடுப்பாரு. அதனால சனி வந்து எங்க இருந்தாலும் ஒரு சுபத்துவமா இருக்கணும். இருக்கும் இடத்தை கெடுப்பார் சனி. அடுத்ததா புதன் தசை. புதன் தசை ஒரு நடுத்தரமான தசை தான், யோகமான தசை இல்லை. நடுத்தரமான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும். நடுத்தரமான பலன்களை கூட புதன் குருவோட லக்னங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா பாதகாதிபதி 30% ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் புதன். அடுத்ததா தனுசு ராசி, மகர லக்னம். மகர லக்னத்துக்கு முதல்ல வர கேது தசை யோக தசை இல்லை. அடுத்து வர சுக்கிர தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை சூப்பரா இருக்க போகுது. உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், ஒரு நல்ல தொழில் அமையிறது, அந்த தொழில் நல்ல வளர்ச்சி அடையிறது, அந்த தொழில்ல நல்ல லாபம் வருது. இதெல்லாம் சுக்கிர தசை 20 வருடங்களும் நடக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 8ஆம் அதிபதி தசை. அவ்வளவு சிறப்பான தசை இல்லை, அவயோக தசை. அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசையும் அப்படிதான். சந்திர தசை ஒரு அவயோக தசை தான். நடுத்தரமான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசையும் உங்களுக்கு அவயோக தசை தான். நடுத்தரமான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து வீடு வாகனம் வாங்குற அமைப்பு, வீடு வாகனத்துல உங்களுக்கு நன்மைகள் தர அமைப்பு. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாகவும் வரார், 4ஆம் அதிபதியாகவும் வரார். செவ்வாய் சுபத்துவமா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தை தருவார் உங்களுக்கு செவ்வாய் தசையில. அடுத்ததா ராகு தசை. ராகு தசை உங்களுக்கு ஒரு ராகு சுபத்துவமா இருக்கும் பொழுது நன்மைகளை தரும். அடுத்ததா குரு தசை. குரு தசை உங்களுக்கு ஒரு நடுத்தர பலன்களை தர ஒரு அவயோக தசை தான்.
நடுத்தரமான பலன்களை குரு தசை தரும். அடுத்ததா வர சனி தசை. சனி தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. லக்னாதிபதி தசை உங்களுக்கு சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அனைத்து வகையான பாக்கியங்களையும் உங்களுக்கு லக்னாதிபதி தசை தரும். சனி சுபத்துவமா இருந்தால் சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுக்கு யோகமான தசை தான். புதன் தசை 17 வருடங்களும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி தசை. கொஞ்சம் சில பிரச்சனைகளையும் புதன் தசையில சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்ததா தனுசு ராசி, கும்ப லக்னம். கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர கேது தசை. கேது தசை அவ்வளோ அதிர்ஷ்டமான தசை இல்லை. அடுத்து வர சுக்கிர தசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 4ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை 20 வருடங்களும் அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆனாலும் சுக்கிரன் உங்களுடைய மாரகாதிபதியாகவும் வரதுனால சில துன்பங்களை கண்டிப்பாக தருவார். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை அவயோக தசை. 6 வருடமும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்காது. அடுத்து வர சந்திர தசை மிக மிக மோசமான தசை. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை சந்திரன் உங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல கும்ப லக்னத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு 6ல் மறையிறதுனால உங்களுக்கு ஓரளவு கடுமைகளை குறைச்சி தான் தருவார். இந்த இடத்துல சந்திரன் வந்து சுபத்துவமாக நல்ல பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தோட நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார் சந்திரன். ஆனாலும் ஒரு கட்டுக்குட்பட்டு தான் இருக்கும். மிகப்பெரிய முன்னேற்றங்களை எல்லாம் சந்திர தசையில் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை ஒரு மீடியமான தசை. ஆனால் செவ்வாய் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி. அதனால செவ்வாய் சுபத்துவமா குருவோடையோ சுக்கிரனோடையோ சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு குருமங்கள யோகம், பிருகுமங்கள யோகம் இதெல்லாம் ஏற்பட்டு செவ்வாயோட தொழில்களில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். செவ்வாய் தசையில. அடுத்ததா ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா சுபத்துவமா இருக்கணும். குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை ராகு தசை தரும். அடுத்ததா குரு தசை. குரு தசை ஒரு நல்ல தசை தான். உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியத்துக்குரிய தசை. ஆனால் அவயோக தசை உங்களுக்கு குடும்பத்தையும் அமைச்சு கொடுக்கணும், லாபத்தையும் கொடுக்கணும். அதனால குரு தசையில ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. சனி தசையில சனி கண்டிப்பா சுபத்துவமா இருந்தால் மிகப்பெரிய ஏற்றங்களை தருவார். சனியோட தொழில்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. 8ஆம் அதிபதியாகவும் புதன் வராரு. அதனால சின்ன பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஏன்னா புதன் உங்களுடைய நண்பர் 5ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை புதன் கொடுக்க மாட்டார். அடுத்ததா தனுசு ராசி, மீன லக்னம். தனுசு ராசி, மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை கேது தசையா வரும். அடுத்தது கேது தசை உங்களுக்கு யோக தசை தான். அடுத்தது சுக்கிர தசை உங்களுக்கு வரக்கூடாத தசை. சுக்கிர தசை 20 வருடமும் உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்தோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தா 20 வருடங்களும் உங்களுக்கு போராட்டங்கள் கொடுக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள், வெற்றிகள், புகழ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசை. 6ஆம் அதிபதி தசையா இருந்தாலும் சூரியன் மிகப்பெரிய கெடுதல்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய மாட்டார். ஏன்னா குருவோட நண்பர் சூரியன். அதனால 6ஆம் அதிபதி தசை மிகப்பெரிய கெடுதல்களை தராது. ஆனால் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தராது. அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு அற்புதமான தசை, யோக தசை, அதிர்ஷ்ட தசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா சந்திரன் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தொழிலுக்குரிய ஏற்பாடுகளை அதிர்ஷ்டத்தின் மூலமா உங்களுக்கு தருவார். அடுத்ததா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல 5ஆம் அதிபதி இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில்ல உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்க முடியாத ஆர்டர் கூட, கிடைக்காதுன்னு நினைச்சது கூட கிடைக்கும். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொழிலில் தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 2-9க்குரிய ராஜயோகாதிபதி மீன லக்னத்துக்கு. செவ்வாய் தசையில பணவரவு அற்புதமாக இருக்கும். சந்திர திசையிலேயே உங்களுக்கு தொழில் நல்லபடியாக செட்டில் ஆயிருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக செவ்வாய் தசை உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசையும் குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தொழில் வளர்ச்சி அப்படியே கண்டினியூ ஆகும், மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்ததா குரு தசை. குரு தசையும் சூப்பராக இருக்கும். குரு தசையும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா குரு தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. லக்னாதிபதி தசையில் உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் இதையெல்லாம் உயர்த்த வேண்டிய தசை. குரு தசை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுக்கு ஒரு நார்மலான தசை தான், அவயோக தசை தான். அதனால சனி 11ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால லாபத்தையும் கொடுப்பார். கொடுத்த லாபத்தை விரைய செலவுகளையும் ஏற்படுத்துவார். அதனால சனி தசை ஒரு மீடியமான பலன்களை கொடுக்கும்.
மீன லக்னத்திற்கு. நீங்க இது வரைக்கும் தனுசு ராசியில பிறந்து 12 லக்னங்களிலும் பிறந்தவங்களுக்கு நடக்கின்ற தசாபுக்திகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு இது வரைக்கும் பார்த்தீங்க. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.